லைகா மற்றும் விஷால் விவகாரத்தில் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஷாலின் வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப கோரி லைகா மனு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு நீதிமன்றம் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நடிகர் விஷால் தான் இந்த மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதாவது விஷால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனத்தின் தயாரிப்பில் சண்டைக்கோழி 2 இரண்டாவது பாகம் உருவானது. இந்த படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்கம் மற்றும் சேட்டலைட் வெளியீடு உரிமைக்காக அந்த லைகா நிறுவனத்துடன் கடந்த 2018ஆம் ஆண்டு 23 கோடியே 21 லட்சத்திற்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த படம் வெளியிடப்பட்டது. அதற்கான 12% ஜிஎஸ்டி தொகையை லைகா படத்திடம் செலுத்தவில்லை. எனவே அபராத தொகையுடன் சேர்த்து 4 கோடியே 80 லட்சம் ரூபாயை விஷால் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லைகா நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் இந்த நிறுவனத்தை மூடிவிட்டு தயாரிப்பாளர் வெளிநாடு தப்பிச் செல்லி விடுவார். எனவே தான் செலுத்திய அந்த ஜிஎஸ்டி தொகை மற்றும் அபராத தொகை வட்டியுடன் சேர்த்து தற்போது தனக்கு 5 கோடியே 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதற்கான உத்தரவாதத்தை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கை நீதிமன்றத்தில் வேண்டாம், மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப வேண்டும் என லைகா நிறுவனம் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் தான் இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் இந்த ஜிஎஸ்டி ஒப்பந்தத்தின் அசல் ஆவணங்களை தங்கள் தாக்கல் செய்யவில்லை என்பதால் இந்த மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் லைகா நிறுவனம் தரப்பில் இந்த ஒரு வழக்கை மத்தியஸ்துக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த லைகாவின் மனு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை தற்போது மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைத்து அந்த ஒரு வழக்கை தற்போது முடித்து வைத்துள்ளார். லைகா மற்றும் விஷால் விவகாரத்தில் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி மதன்.